இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 2019ஆம் ஆண்டு புனரமைப்பு பணிகள் நடந்தன. அப்போது துவாரபாலகர் சிலைகளுக்கு தங்க முலாம் பூசும் பணியின் போது 4.5 கிலோ தங்கம் திருடு போனதாக புகார் எழுந்தது. அதேபோல் கோவில் கதவுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட தங்கத்திலும் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. கேரள ஹைகோர்ட்டால் நியமிக்கப்பட்ட சிறப்பு கமிஷனர் தாக்கல் செய்த விசாரணை அறிக்கையில் முறைகேடு நிரூபணமானது. இதையடுத்து தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து விசாரித்த ஹைகோர்ட் இதுகுறித்து SIT எனப்படும் சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டது. இந்த வழக்கில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் உட்பட 12 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டி வருகிறது. இதுகுறித்து கேரள சட்டசபையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசியதாவது: ஐயப்பன் கோவில் தங்கம் காணாமல் போன வழக்கு தொடர்பான விசாரணையில் முதல்வர் அலுவலகத்தின் தலையீடு அதிகம் உள்ளது. ஏற்கனவே கைதானவர்களில் சிலர் ஜாமீனில் வெளிவந்துவிட்டனர். முக்கிய குற்றவாளியான உன்னிகிருஷ்ணனும் விரைவில் வெளியே வந்து விடுவார். குற்றவாளிகளை காப்பாற்றவும் அவர்களுக்கு ஆதரவாகவும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது. SIT விசாரணையின் தொய்வுக்கு முதல்வர் அலுவலகத்தின் அழுத்தமே காரணம் என அவர்கள் பேசினர். அப்போது ஆளுங்கட்சி MLAக்கள் கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் MLAக்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் அரசின் மீது திட்டமிட்டு பழி போடுகின்றனர் என கூறி காங்கிரஸ் MLAக்களை பேச விடாமல் தடுத்தனர். அவர்களில் சிலர் காங்கிரசார் மீதும் குற்றம் சாட்டினர். இதனால் கேரள சட்டசபையில் நேற்று கடும் அமளியும் கூச்சலும் நிலவியது. இதற்கிடையே சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரத்தில் ஆளும் கம்யூனிஸ்ட் மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுக்கும் தொடர்புள்ளதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. இரு கட்சிகளையும் கண்டித்து பாஜக இளைஞர் அணியினர் நேற்று சட்டசபை நோக்கி பேரணி சென்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். பாஜகவினர் போராட்டம் தீவிரமடைந்ததால் அவர்கள் மீது தண்ணீர் பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் அவர்களை முன்னேற விடாமல் போலீசார் தடுத்தனர். சபரிமலை கோவில் தங்கம் திருட்டு வழக்கு தொடர்பாக முக்கிய VIPக்கள் பலரிடமும் விசாரணை நடந்து வரும் நிலையில் கேரள அரசியலில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது.